கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோட பிரேக்கு இட்ஸ் மை பிரேக் டைம் அட் ஒர்க். சரி ஒரு வீடியோ பண்ணலாம் குயிக்கான்னு சொல்லிட்டு வந்து வீடியோ பண்ணுறேன். வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஒர்க் ஆன் விசிட்டர்ஸ் வீசா பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. விசிட்டர்ஸ் வீசாவில் வந்துட்டு இங்கே வேலை பண்ணலாமான்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு நற்செய்தியை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். வீடியோ வந்து கவனமாக கேளுங்க. அவசரப்பட்டு வந்து எந்த முடிவுமே நீங்கள் எடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நான் ஃபஸ்ட்டுலேருந்து பேசுகிறதுலேருந்து லாஸ்ட் முடிக்கிற வரைக்கும் கவனமாக போய் கேளுங்க. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு நல்ல செய்தி. 27 ஜனவரி 2025 அன்னைக்கு நிக்கோலா வில்லிசன் சொல்கிற எக்கானமி மினிஸ்டர்ஸ் இங்கே நியூசிலாண்டில் இதை அறிவித்தாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் தமிழ் சேனல்லே வந்து நம்ம சேனல் தான் நியூசிலாண்ட்லேருந்து வர சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக இந்த வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எந்த யூடியூப் தமிழ் சேனல்ஸ்லேயும் இந்த வீடியோ கிடையாது. எனிவே இந்த நல்ல செய்தி வந்து நானே உங்களுக்கு கொடுக்கலான்னு. டிஜிட்டல் நொமேட் வீசான்னு ஒரு புதிய வீசா நியூசிலாண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீசா வந்து பொதுவாக ஜப்பான், சவுத் கொரியா, பிரேசில், ஸ்பெயின், போர்ச்சுகல், கிரீஸ், மால்டா, கொரேஷியா, கோஸ்டரிக்கா, இந்தோனேஷியா, நார்வே, நெதர்லாண்ட்ஸ், எஸ்டோனியா இந்த மாதிரி இருக்கிற யூரோப்பியன் நாட்ஸில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நியூசிலாண்டில், அதாவது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி நியூசிலாண்டில் வந்து இந்த வீசாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு விசிட்டர்ஸ் வீசா 9 months கொடுப்பாங்க. அந்த 9 monthsல வந்து நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் நியூசிலாண்ட் எம்ப்ளாயி கிடையாது, உங்களோட எம்ப்ளாய்க்கு. ஏன்னா நியூசிலாண்டில் வந்து இப்போ வந்து எக்கானமி வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டு வரனால டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஹையஸ்ட் பூம் இண்டஸ்ட்ரி இன் நியூசிலாண்டு. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறனால இந்த வீசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 9 months வரலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம், சம்மர்னால் சர்ஃபிங் பண்ணலாம், வின்டர்னா ஸ்கீயிங் பண்ணலாம். 9 monthsலேருந்து 12 months வரைக்கும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எம்ப்ளாயர் ஷுட் பி ஃப்ரம் யுவர் ஓவர்சீஸ். நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்களோ அங்கேருந்து ரிமோட்டாக வந்து நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 92 daysக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து வந்து ஒரு 40+ கண்ட்ரியோட டேக்ஸ் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த டேக்ஸ் ட்ரீட்டி கண்ட்ரியில் வந்து இருக்கிற ஏதாவது கண்ட்ரியில் நீங்கள் ஃபால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 183 நாட்களுக்கு வந்து இந்த வேலை பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இது வந்து நீங்கள் ஐஆர்டியில் செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து யூகேலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூகேலேருந்து வந்துட்டு இங்கே வந்து 9 months நீங்கள் 9 to 12 months தங்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாயராக இருக்கணும். இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் வந்து ஒரு 90 days தான் இங்கே இருப்பாங்க. ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து போகணுன்ற ஒரு அவசியம் ஏற்படும். ஆனால் இந்த வீசாவில் நம்ம டிஜிட்டல் நொமாட் வீசாவில் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த அவசியம் கிடையாது. உங்களோட எம்ப்ளாயர் வந்து இங்கே அலோவ் பண்ணாங்கன்னா 9 months வரைக்கும் நீங்கள் விசிட்டராக இங்கே தங்கிட்டு இங்கே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கிற கல்ச்சர்ஸ் அது இதுன்னெலாம் தெரிஞ்சுட்டு அகெயின் ஒன் திங் விசிட்டர்ஸ் வீசாவில் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும், பட் வேலை பண்ணக்கூடாது. ஸோ இந்த நியூசிலாண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கு நீங்கள் வேலை பண்ண முடியாது இந்த வீசாவில், பட் உங்கள் ஊரில் இருக்க எம்ப்ளாயர்ஸ்க்கு நீங்கள் வேலை பண்ணலாம். ஸோ இதுதான் டிஜிட்டல் நொமாட் வீசா. இது வந்து நான் சொன்ன மாதிரி கண்ட்ரீஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ லாட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இதில் வந்து எல்லாமே விசிட்டிங் வீசாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் தான், அதே ஃபீஸ் தான். ஆனால் என்னென்னா உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு என்ன அட்டாச் பண்ணணும்னா இந்த வீசாவில் வரதா இருந்தால் ப்ரூஃப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் யுவர் கண்ட்ரி. இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறனால அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $2000-3000 இன்கம் வந்து வர மாதிரி நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா. மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி என்னெல்லாம் நீங்கள் வந்து விசிட்டர்ஸ் வீசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட எல்லா ஃபார்மேட்ஸும் அதே தான். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு லேப்டாப்பும் சன்கிளாஸும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், நீங்கள் இங்கே வந்து இந்த வீசாவில் நீங்கள் வரலான்னு சொல்கிறாங்க. அகெயின் வந்து நிறைய பேர் எக்ஸைட்டட் பிகாஸ் நம்ம ஏன்னா இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா மாதிரியான கண்ட்ரியில் இருக்க விசிட்டர்ஸையும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி யூஎஸ், யூகேன் டெவலப் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்க. ஸோ அதில் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கான் போன்ற நாடுகளில் இது வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு. மற்றபடி இது என்ன, இது எப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அட்வென்ச்சர் மீட் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு. அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து சுற்றியும் பார்க்கலாம், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு பண்ணலாம், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒர்க் அண்ட் வாண்டர், நீங்கள் வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வேலையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ் ஐ டோல்டு, எல்லா இதுலேயுமே வீடியோஸில் சொல்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் தான். நான் ஒரு இமிக்ரேஷன் ஏஜென்ட் கிடையாது, நான் வந்து எந்த ஏஜென்சியோட டைப்பும் கிடையாது. ஸோ இது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணுன்றதுக்காக நான் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும்னா immigration.govt.nz இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்துட்டு இந்த வீசாவில் வரும்போது நியூசிலாந்து எம்ப்ளாயர் கடையில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி கூட்ஸ் ஆர் சர்வீஸ் பீப்புளுக்கு வந்து கொண்டு வர்றது, இது சரக்கு போக்குவரத்து, அதெல்லாமே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே பிஸ்னஸும் இங்கே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து ரிமோட் ஒர்க் என்னெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆன்சரிங் இமெயில்ஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ், அதுக்கப்புறம் கோடிங் அண்ட் டெஸ்டிங் வேலை, ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ், அட்டெண்டிங் மீட்டிங்ஸ் அண்ட் கிவிங் ப்ரெசன்டேஷன்ஸ் டு your colleagues outside நியூசிலாந்து, வெளியில் இருக்க நியூசிலாண்டுக்கு. கான்டென்ட் க்ரியேட்டர், இப்போ சோஷியல் மீடியா கான்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் இங்கே வந்து 9 months தங்கி நீங்கள் அப்படி பண்ணலாம். அதாவது பிஸ்னஸில் இப்போ பெரிய பெரிய கம்பெனி இருக்குள்ள, நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நான் அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நியூசிலாந்து எம்ப்ளாயர் கடியில் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, நியூசிலாண்டில் வந்து எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது இந்த வீசா. ஸோ இந்த வீசாவோட பேர் வந்து டிஜிட்டல் நொமேட் வீசா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் எம்ப்ளாயர் வந்து இங்கே வந்து தங்கி வந்து இதே மாதிரி உங்களை வந்து வேலை பண்ண சம்மதிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு வேலையும் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹூவர் அப்ளையிங் திஸ் வீசா. இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஆன் விசிட்டர்ஸ் வீசா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இமிக்ரேஷன் வெப்சைட்டில். அண்ட் until we meet in the next video, lots and lots of love. Stay safe everyone. Bye for now.